ஹலோ गाइस, வெல்கம் டு ரெஜிஜான் ஃபேமிலி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்க வீட்டோட கார்டன் டூர் தான். வாங்க பார்க்கலாம். பேபி, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் நாங்க குடி வந்தப்ப வந்து ஃபர்ஸ்ட் வச்ச செடி வந்து இந்த ரோஸ் செடி தான். ஆமா, அது வந்து இப்படி ஒரு குச்சி சைஸ் சின்னோண்டு இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து வளர்ந்து இவ்வளவு தூரம் எங்க வசத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது பாருங்க, எல்லாத்துலயுமே மொட்டு இருக்கும். ஐ மீன் டெய்லி பூக்குற பட்டன் ரோஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நாங்க இதெல்லாம் பறிச்சு சாமிக்கு வைப்போம் டெய்லி. ஆமா, பார்க்கவே அழகா இருக்கும். பிங்க் கலர் இப்படி ஒன்னே மாதிரியே அழகா இருக்குடா. இவ்வளவு பெரிய குச்சியா தான் பதியம் போட்டு வச்சோம். பட் இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு, நல்லா வளர்ந்துருச்சு இவ்வளவு தூரத்துக்கு. டெய்லி பூக்குமா அது? டெய்லி எப்படி ஒரு 4-5 பூவாது இப்போதைக்கு பூத்துக்கிட்டு இருக்கு. மொட்டு பாரு, நிறைய மொட்டு வச்சிருக்கு. மொட்டு நிறைய இருக்கு. காலையில 2 பறிச்சோம். ஆமா. நெக்ஸ்ட் செடி என்ன பார்க்க போறோம்னா இங்க இருக்கு. இது வந்து தோரம் பருப்பு செடி. இது வந்து நாங்க வந்து வைக்கல, பட் ஆல்ரெடி இங்க இருந்ததுல இருந்து முளைச்சு வந்திருக்கு. பட் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன், தோரம் பருப்பு செடின்றது. தோரம் பருப்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? தோரம் பருப்பு வந்து சாம்பார் வைப்பாங்க அதானே? எனக்கு தெரியல. சரி, ஏதோ சாம்பார் வைப்பாங்க, அதான் தோரம் பருப்பு. ஸோ அந்த செடி இது. ஸோ அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா இது வந்து எங்க பழைய வீட்ல இருந்து சின்ன கண்ணா கொண்டு வந்து குச்சியா வச்சதுதான் இது. இது வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி இவ்வளவு பெருசு பூக்கும், ரெட் கலர்ல. பூத்துச்சா? இன்னும் பூக்கல, இப்பதான் கழுத்து மேல வரைக்கும் வந்திருக்கு செம்பருத்தி பூ. ஓகே. அப்புறம் வந்து இங்க பாரு, இது வந்து வெங்காயம். வெங்காயம் சொல்லு. வெங்காயம். இது வந்து சின்னதா முளைச்சு விட்டு இருந்துச்சு, அது அப்படியே ஊனி வச்சதுல ஸ்ப்ரிங் ஆனியன். நாங்க இங்கிலீஷ் போறோங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் தான் சாப்பிடுவோம். அப்புறம் வந்து இது வந்து நம்ம வைக்கல, இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஆல்ரெடி இருந்தது. இது சின்னதா இருந்துச்சு, இப்ப தண்ணி ஊத்தி சுண்டக்காய் செடி இது இருக்கு பாரு. சுண்டக்காய் செடி இதுதான் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க சித்தி. இது பாரு, காய் பிடிச்சிருக்கு பாரு சின்னதா. வந்து இப்பதான் காய் பிடிச்சிருக்கு, பூ நிறைய வச்சிருக்காங்க. அங்க குட்டி 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 முட்டா இருக்கு. சோ இது வந்து வெண்டைக்காய் செடி, சுண்டக்காய் செடி. அப்புறம் அந்த கார்னர்ல உள்ளார வந்து கருவேப்பிலை இருக்கு. அந்த கார்னர் உள்ள பாருங்க. ஆமா, உள்ள தெரியுதா? கருவேப்பிலை கார்னர்ல இருக்கு. கருவேப்பிலை கொத்து. ஆமா. அடுத்து இது வந்து பாவக்காய். இது வந்து குட்டியா காஞ்சி இருக்கு. இதே நம்ம காய போட்டு விதை போட்டோம்னா இன்னும் முளைச்சு வரும். பெருசா இன்னும் காய் பிடிச்சி இது பண்ணல, ஏன்னா அது அரைகுறையா இருந்ததுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க பாரு, இது ஃபுல்லா கத்திரி விதை போட்டு முளைச்சிருக்கு. இதோ இது நல்லா கத்திரிக்காய் வளரும். கத்திரிக்காய் அப்படியே வரிசையா கீழே ஃபுல்லா அப்படியே பதியம் போட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டா கால் வைக்க முடியாது, செடியா இருக்கு. இது போட்டிருக்கா. சோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து மணத்த தக்காளி. இது இருக்கும், ஃப்ரூட் இருக்கும். ஒரு இது இருக்கே, இந்த காய் தான். இந்த காய் வந்து பழுத்து சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நல்லா டேஸ்டா இருக்கா? எனக்கு பறிக்கும் போது இங்க இருந்து இப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா தக்காளி செடி. ஆக்சுவலி இந்த தக்காளி செடியுமே வந்து ஒரு சின்ன கண்ணா தான் இருந்தது. அந்த சின்ன கண்ணு வந்து நல்லா பெருசாயிடுச்சு. இந்த ஆக்சுவலி காய் தான். ஆனா இதே சமைப்பாங்க போலயே. காய் சமைப்பாங்க. ஆக்சுவலி இங்க என்னன்னா பழம் ஆகிறதுக்குள்ளார வந்து இந்த பெருச்சாளி தொலைங்க நிறைய இருக்கிறதுனால பெருச்சாளி கடிச்சு ஓட்டையா போட்டு வச்சிருது, இல்லைன்னா கம்பளி பூச்சி ஓட்ட போட்டுருது. அதெல்லாம் நாங்க என்ன பண்றோம், பழுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க காயா பறிச்சு வச்சிடறோம். ஸோ காய் சாம்பாருமே வைப்பாங்க, இதை தொட்டுக்காயும் செய்வாங்களா, அதனால நாங்க சாம்பார்ல போட்டுருவோம். ஸோ அது நிறைய இருக்கு. இப்ப நம்ம தட்டுல நிறைய பறிப்போம், எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். பறிச்சு பழமாகிறதுக்குள்ளார பறிச்சு வச்சிடணும், இல்லைன்னா பெருச்சாளி பையன் வந்து ஓட்ட போட்டுருவான். இத்தனை காய் பறிச்சிருக்கா? இவ்வளவு காய் வந்திருக்கு, இன்னும் இருக்கு. சரி, கடைய போட்ற வேண்டியதான். எல்லா செடியும் வச்சதுக்கு அப்புறம் ஒரு டிஎஸ்பி வாங்கிட்டோம்னா வச்சுக்கோ, அதை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மைக் வச்சுக்கிட்டு தக்காளி மாங்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் இருக்கும்போது சேல் பண்ணணும் அதெல்லாம். ஆமா, விற்ற வேண்டியதான். டைம்ல நம்ம வீட்டுல நிறைய காய்ச்சிருக்கு. இங்க ஒரு செடி இருக்கு, அப்புறம் அங்க ஒரு செடி இருக்கு தக்காளி செடி. அடுத்து நம்ம அவரைக்காய் பையனை போய் பார்ப்போம். நிறைய முளைச்சானே நேத்தி. ஆமா, அது நிறைய கொத்து கொத்தா பறிச்சிட்டோம் நம்ம அன்னைக்கு. இதுதான் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அவரை செடி. அவரையிலே 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து பிங்க் கலர்ல பூ பூக்கும், இவ்வளவு தெரியுமா உனக்கு? நான் பாத்திருக்கேன். நம்ம இப்ப வச்சிருக்கிறது வந்து ஒயிட் கலர் பூ பூக்கிறது பட்டையா இருக்கும். அவரை பிங்க் கலர் பூக்கிறது மாதிரி நீளமா கொஞ்சம் கலர் ஷேடடா டபுள் ஷேடட்ல இருக்கும், பிங்க் அண்ட் கிரீன் ஷேட்ல. ஸோ இப்போ நம்ம படிக்க போறது வந்து பட்டை அவரை தான். இது ஃபுல்லா நாங்க இங்க கொடி ஏத்துட்டு ஆக்சுவலி இதை வந்து பந்தல் மாதிரி போடணும், பட் பந்தல் போடலை நம்ம.
மரண்ட குச்சி ஊனி வச்சா பந்தல் மாதிரி வந்துரும்ல. வந்துருந்தா ஃபர்ஸ்ட் டைம் போட்டோமா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த மண்ணுக்கு டக்குன்னு வந்துருச்சு எல்லாமே. வந்துருச்சு. அதனால நாங்க அப்படியே மாங்காய் மரத்துல ஏத்திட்டோம். இப்போ இந்த இடத்துல இருக்கான்னு பாப்போம். என்னடா ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்க? இருப்பா, இந்த கிரீனிஷா இருக்கறதால அவரை எங்க இருக்குன்னு தெரியல. பச்சை கலர்ல பாம்பு இருந்துற போகுது. இந்த பார். அவரை வரிசையா தொங்குது பார். ஆல்ரெடி பறிச்சுட்ட மேல இருந்துச்சு. ஸோ அவரைக்காய் ஃப்ரெஷ்ஷான காய். இதெல்லாம் ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம், 2 ஏக்கர் வாங்குறோம். 2 ஏக்கர் வாங்கி தென்னை, வாழை மரம், கொய்யாக்காய், ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் எல்லாம் போடுறோம். பைனாப்பிள் எல்லாமே போட போறீங்க. ஸ்ட்ராபெரி போடுவோம், இங்கேயே போடுவோம். ஸ்ட்ராபெரி வாங்கி போடுவோம். இங்கே முளைக்குது, ஹைபிரிட்லாம் முளைக்குது. இப்போ வந்து இங்க மாங்காய் மரம் இங்கே பாருங்க, இங்க ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்கா. இது வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்த போதே இந்த மரம் இருந்துச்சு. ஆல்ரெடி இருந்ததுதான். சரி எங்கடா காய் பிடிக்க போதும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். பூ நிறைய வச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் குட்டி குட்டி காய் பிடிச்சிட்டு எல்லா காயுமே டபால்னு காற்று அடிச்சது கீழே விழுந்துட்டு 1-2 தான் இந்த பொங்கல் டைமில் நாங்கள் வந்து பறித்தோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு காய். பட் இப்போ வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றி உரம் வச்சதில் நிறைய காய் பிடிச்சி. ஆமாம், நிறைய வந்துருச்சு. மறுபடியும் காய் இருக்காது, டெய்லியும் தண்ணி ஊற்றி இது பண்ணனால வந்துருச்சு. ஆமாம், இங்கே இருக்கா. நான் டெய்லி தண்ணி அடிச்சேன்னா என்ன தண்ணி அடிச்ச? இங்க எல்லாம் தண்ணி அடிச்சேன்னா அதான் வந்துருச்சு. ஆமா, 10 ஆக்சுவலி இது பெருசாகிற வரை இதான் சைஸே. இந்த சைஸ்லயே அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அன்னைக்கு போட்டோம், செம்ம டேஸ்ட் இந்த மாங்காய். பறிக்கவா? பல்லா பா பறிச்சா ஸ்மெல்ல பத்தியா செமையா இருக்கு. அன்னைக்கு பொங்கலுக்கு போட்டோம்ல, ஒரு மாங்காய் தான் இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு மாங்காய்க்கே எவ்வளவு டேஸ்ட் அந்த குழம்பு வந்து. பால் ஊத்துது. ஏய், எனக்கு இங்க ஸ்மெல் வருதுடி. இங்க வருது எனக்கு. இதுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இந்த மாங்காய் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏய் பாத்து ஏய், இவர் கொத்தா இருக்கு. வாவ், மாங்காய். இங்க பாருங்க மாங்காய். மாங்காய் கொத்துங்க. மாங்காய் உப்பு போட்டு சாப்பிடுறோம். உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிடுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வாழை இலை. வீட்டில் வந்து எப்பவுமே வாழை இலை வைக்கணும். ஸோ அதனால வாழை கண்ணு வாங்கி வச்சாச்சு. ஆனால் இந்த ஸ்பெஷலாக இந்த வாழைக்கண்ணு வச்சதே ஜோ குட்டிக்காக தான். ஏன்னா இவர் வந்து வாழை இலையில போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியாப்பா? அப்படியா? ஆனால் இவர் தான் வாழை இலை வைங்க, அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக வாழை இலை நம்மளே பறிச்சுக்கலாம்னு சொன்னனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்தப்ப பக்கத்து வீட்டில் அறுத்து சாப்பிட்டோம், தெரியாம நாங்கள் சாப்பிட்டோம். அது ஆக்சுவலி ரீல்ல கூட நாங்கள் ஷார்ட்ஸ்ல போட்டுருந்துருப்போம். அதனால நாங்களே ஒரு வாழை இலை வச்சுட்டோம். ஆமா, ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. எத்தனை மாசம் ஆச்சு வரதுக்கு? ஃபர்ஸ்ட் வச்சப்ப இந்த மண்ணுல வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வரல. அப்புறமா காஞ்சு போயிட்டு, சரி காஞ்சு போச்சோ வேற வாங்கி வைக்கணும்னு நினைச்சோம். அப்புறம் வந்து உள்ள நோண்டி கிண்டி வச்சதுல திருப்பி க்ரோத் ஆகி 2 months இருக்கும். அது இவ்வளவு தூரம் க்ரோ ஆயிருக்கு, தாராளமா க்ரோ ஆயிருக்கு. இன்னுமே பெருசா வளரும். இது என்ன வெரைட்டினா செவ்வாழை வாழைப்பழம். இது பெருசா மரமாயி காய் பிடிச்சி வரும்ல, வாழைப்பழ காய். அதை வந்து நான் காட்டுறேன். அதுல போட்டு நம்ம சாப்பிட்டோம்ல கேரளால. என்னது இது? பழம்புரி ஸ்பெஷல் போடுவோம். சோ இது முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, குட்டி செடி. இது இருக்கா? இது வந்து சோம்பு இப்படிதான் இருக்குமோ? ஆமா. ஆக்சுவலி நான் இதை பார்த்து கொத்தமல்லின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அது சோம்பு. இது சோம்பு செடி. இப்போ நம்ம காய் வெரைட்டி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பழங்கள் கிடையாது, ஃப்ளவர் வெரைட்டிஸ். ஏற்கனவே பார்த்தோம் மேடம். அது வந்து ரோஸ் பார்த்துட்டோம். இப்போ இங்க இருக்கு, இது இருக்குல்ல, இது வந்து நம்ம ஆல்ரெடி பழைய வீட்ல இருந்தது. மரத்தை வெட்டிட்டாங்க. என்ன செடி? முல்லைச்செடி. சந்தன முல்லை செடி இது. ஸோ குச்சி வச்சு ஊனுனதெல்லாம் அழகா துளுத்து குட்டி குட்டியா வந்துருச்சு. இது வந்து கற்பூரவள்ளி. எல்லார் வீட்லயும் மஸ்ட் இருக்க வேண்டியது. சோ எப்பவுமே எங்க வீட்ல வந்து இந்த கற்பூரவள்ளி. துளசி அங்க இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கு துளசி. ஏன்னா கற்பூரவள்ளி வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்ல வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. சளி பிடிச்சா இதுல வந்து அந்த இலைய கசக்கிட்டு லைட்டா ஹனி ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அந்த கோல்டு சளி, அந்த நெஞ்சு சளி எல்லாம் வந்து கரெக்ட். குடுக்கல. ஆனா நான் குடிச்சிருக்கேன். அது ஆக்சுவலி நல்லா இருக்கும். பட் அது நல்லது. அப்புறம் வந்து இது வந்து இட்லி பூவா? இட்லி பூ. இந்த இதுல பெருசா பூக்கும்ல இட்லி பூ, அது கலரா இருக்கும். இது வந்து ரெட் ஷேடு. இப்பதான் துளுத்து வந்திருக்கு, இன்னும் மொட்டு வைக்கல. அப்புறம் இது பார், ரோஸ். இந்த ரோஸ் பார். இது ஆக்சுவலி இப்பதான் வச்சு ஒரு 3-4 நாள் ஆகுது. மொட்டுல தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளவு பெரிய ரோஸா பூத்துருக்கு. ஆல்ரெடி ஒரு மொட்டு வச்சிருக்கு. ஹைபிரிட் வெரைட்டி போல இருக்கு. இந்த கொடைக்கானல் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த டைப் ஆஃப் வெரைட்டி இது. அப்புறம் இது வந்து மேரிகோல்ட். yellow கலர்ல இருக்கும் மேரிகோல்ட். ஆமா, செடியா வச்சிருக்கு, மொட்டு நிறைய வச்சிருக்கு. பார்க்க நல்லா இருக்கும், வளர்ந்துச்சுனா சூப்பரா இருக்கும். இது செடி வாங்கி தான் வச்சோம். இத விதை போட. இது காஞ்சதுக்கு அப்புறமா இத விதை எடுத்து நம்ம தூவி விட்டோம்னா இதுல இருந்து நிறைய வளர்ந்து வரும்.
சோ இதுதான் இது. இது கம்பு. இது இந்த கம்பு வந்து செம்பருத்தி நம்ம எண்டுல அங்க ஒன்று வச்சிருக்கோம் செம்பருத்தி செடி. அது சின்ன கண்ணா கொண்டு வந்து வச்சது. இப்போ வீட்டுல அங்க மரத்தை வெட்டியாச்சு. அந்த மரத்தோட குச்சி தான் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். இவ்வளவு பெருசு பூக்கும், நல்லா ரெட் கலர்ல பூக்கும், அடுக்கடுக்கா இருக்கும், சூப்பரா இருக்கும் அது. அதனாலதான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு. ஸோ நிழல் வர்றதுக்காக. ஸோ இதாங்க நம்மளோட கார்டனிங். இன்னும் என்னென்ன வைக்கணும்? நிறைய வைக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் வைக்கணும். உங்களுக்கும் இது தெரிஞ்சா சொல்லுங்க, நம்ம என்ன வைக்கலாம் வீட்ல வைக்கணும். இது வந்து இப்ப ப்ராப்பரா ஆர்டர் பண்ணி நாங்க எதுவுமே செட் பண்ணல. அங்க நாம இப்போதைக்கு தோன்ற இடத்துல வச்சாச்சு, தோன்ற இடத்துல க்ளீன் பண்ணிட்டு வச்சிருக்கோம். பட் இது இன்னும் நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு தான் அந்த ப்ராசஸ் தான் நாங்க பண்ணலாம்னு இருக்கோம் இனிமேட்டுக்கு. இன்னும் என்னென்ன செடி வைக்கலாம், புதுசா வெரைட்டி என்னென்ன ஹைபிரிட்ஸ் இருக்கு, காய் வகைகள் ஃப்ரூட் வகைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்க சொல்லுங்க. நாங்க அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த விதையெல்லாம் ஆர்டர் போட்டு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வைக்கணும்னு ஆசை. ஃப்ரூட்ஸ் ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் வைப்போம். அது ஆக்சுவலி நல்லா பெருசா இருக்கும். கொய்யாக்கா வைக்கணும். ஏன்னா கடையில எல்லாம் வந்து ஹைபிரிட் தான் கிடைக்குது, நமக்கு நாட்டு கொய்யா கிடைக்கவே மாட்டேங்குது. அது முளைக்குமா? முளைக்கும். நாட்டு கொய்யா சூப்பரா இருக்கும். அதுதான் ஃப்ளேவரே. ஹைபிரிட்ல வந்து ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. கொய்யால வந்து தண்ணி மாதிரி இருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் செட்டப் அதுதான் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ என்னென்ன வைக்கலாம் நீங்க கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க, நாங்க அதை பண்றோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெஜிஜான் vlogs நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.